அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 23/3/2024 சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 to 10:30 மணி வரை. குளிகை 6 to 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 to 3 மணி வரை. இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:20 மீன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க. அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, உறவு சிக்கல், மன அழுத்தம், ஜனவசியம், பணவரவு, வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது. குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அது நிவர்த்தி செய்யப்படுதுங்க. திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, கடன் தொல்லையிலிருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இங்கே பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு அனுபவ ரீதியாக நிறைய பேரால் சொல்லப்படுது. அந்த வகையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். லட்சியங்கள் நிறைவேறும். தியானம் அல்லது பிரார்த்தனை செய்வதற்கு இன்றைய நாள் ஏற்றது. இன்று பணியை பொறுத்தவரை செயல்திறனுக்கு விமர்சன ரீதியான பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய சிறப்பான தகுதிகளை வெளிக்கொணர்ந்து வெற்றி பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை அணுகுமுறை மூலமாக இன்று உங்களது துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை பெறுவீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று திடமான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். உங்களுக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம். திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு அமைதியாக இருங்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழ்நிலை காணப்படுகிறது. இன்று சில சமயங்களில் உங்களது பொறுமையை இழப்பீர்கள். உங்களது நாணயம் சந்தேகிக்கப்படலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள். சகஜமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கூடுதல் பொறுப்பு காரணமாக செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி மற்றும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது செயல்களை அறிவுபூர்வமாக அணுக வேண்டியது அவசியம். அமைதியின்றி காணப்படுவீர்கள். இன்று அணுகுமுறையில் பொறுமை மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் போது அதிக கவனமாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களது துணையுடன் சில கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். நிதி நிலைமையில் இன்று ஸ்திரத்தன்மை பராமரிக்க சிறப்புடன் திட்டமிட வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிதமான ஆரோக்கியமாக இருக்க போகிறது. இன்று கால்களில் வலி மற்றும் விரைப்புத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள். இன்று இனிமையான வார்த்தைகளால் உங்களது நண்பர்களை மகிழ்விப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளில் உங்களது செயல்திறன் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் துணையிடத்தில் உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உயர்ந்து காணப்படுகிறது. நிதி நிலைமை செழிப்பாக காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்தோஷமான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது எதிர்காலத்திற்காக முன்னேற்றிக் கொள்ளக்கூடிய வழிகளை கண்டுபிடிப்பீர்கள். எதிர்மறையான போக்கை தவிர்ப்பதன் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும்.
பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம். விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும்போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. துணையிடத்தில் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிப்பது கடினமாக இருக்கலாம். நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. அமைதியாக இருப்பதும் தியானம் மேற்கொள்வதும் மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும். அவநம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையாக எண்ணினால் நல்ல பலன் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை இன்று உறுதியான மனநிலையோடு காணப்படுவீர்கள். இன்று அவ்வாறு இருந்தால் தடைகளை சமாளித்து பணிகளை சிறப்பாக ஆற்றுவதற்கு முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை சில குடும்ப பிரச்சனைகள் உங்களது துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இதனால் இன்று இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவிற்கான சாத்தியம் கிடையாது. கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஆரோக்கியமாக இருக்காது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் உங்களது பேச்சில் வெளிப்படலாம். உணர்வுகளை கட்டுப்படுத்த பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படலாம். கூடுதல் பணி சுமைகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். இன்று சிறந்த பலன்களை காண நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக இன்று தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. சிறிது பதட்டமாக காணப்படுவீர்கள். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மனமும் உடலும் ஆரோக்கியமாக காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படலாம். எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக கையாளுவீர்கள். சக பணியாளர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் பரஸ்பரமான அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள். இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பங்குகளில் செலுத்தக்கூடிய பணம் லாபத்தை கொடுக்கலாம். எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியம் உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இனிமையான வார்த்தை மூலமாக இன்று நெருக்கமானவர்களுடைய இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்கலாம். செயல்திறன் உங்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களால் பாராட்டப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது. ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் அமைதியின்மை காணப்படலாம். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம். எதிர்கால வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும். பணிகளை சிறப்பாக இயற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும். பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படலாம். கவனமாக திட்டமிட வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் தாமதமானதாக கிடைக்கலாம். சூழ்நிலை இன்று அப்படி காணப்படுகிறது. மகிழ்ச்சிகரமான நாளாக காணப்படாது. அதிகமான எதிர்பார்ப்பு கூடாது. பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். எனவே திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க தவறுவீர்கள். உங்களது துணையுடன் நல்லுறவை தக்க வைக்க இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அதிருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமையலாம். சௌகரியமாக கையாளக்கூடிய சூழ்நிலை இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம்.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் காணக்கூடிய நாளாக அமைகிறது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் 1-2 முறை யோசனை வைத்து திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டும் போதுமானது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நாளாக அமையப் போகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் சரியானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி போன்று சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.